ஹாய் ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ சுகாவோட ஒன்லி மேனோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலீங்கன்னா போய் பார்த்துட்டு இருந்தீங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். அப்புறம் ஒரு விஷயம்டா, இந்த லாஸ்ட் பார்ட்டில் அவங்கள ரொம்ப நான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் பார்ட்ஸும் அப்படி தாண்டா இருக்கும். இந்த எஃப்எஃப் கொஞ்சம் எமோஷ்னலாக கனெக்டாக இருக்கும் இந்த எஃப்எஃப். ஸோ யாராவது ரொம்ப எமோஷ்னலாக ஆனீங்கன்னா ஐ எம் வெரி சாரிடா. இன்னும் கொஞ்சம் பார்ட் அப்படி தாண்டா இருக்கும். ஸோ என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ஒரு ஹாப்பி எண்டிங் தான். நீங்கள் பயப்பட வேணாம், சேட் எண்டிங்லாம் கிடையாது. இது கண்டிப்பான ஹாப்பி எண்டிங் தான். அதுக்கு நான் 100% ஷுவர் கொடுக்குறேன்டா. லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலையா போய் பார்த்துட்டு வந்தேங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். இப்போது ஸ்டார்டிங் சீனில் சுகா தான் செம்ம கோவமா உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு செம்ம கோவமா அவங்கள வந்து பார்க்குறான். நீங்கள் செம்ம க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க நிம்மதியாக. சுகாவுக்கு உங்களை பார்க்க பார்க்க ரொம்ப கோவம் வருது. என்ன இங்கே நிம்மதி இல்லாமல் பண்ணிடு, நீ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கியா, இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா அவங்க பெட்டுக்கு பக்கத்தில் தண்ணி கிளாஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து அப்படியே பொலிச்சுன்னு அவங்க மூஞ்சியில் ஊற்றுறான். நீங்கள் பதறி அடித்து அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்தில் சுகா செம்ம கோவமாக நின்றுட்டுருக்கான். நீங்கள் பயத்தோட சுகாவை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி என்ன தூக்கம் அவனுக்கு, என்ன இங்கே நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டு நிம்மதியாக தூங்குறியோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். சுகா அது அது வந்து என்னடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடி அப்படியே கொத்தா பிடிச்சி பக்கத்தில் எடுத்து, ஆஹா சுகா வலிக்குது சுகா, ப்ளீஸ் சுகா விட்டு சுகா. என்னடி ஒன்னா என்ன கண்டுபிடிச்சிடுவான் போல. எங்கள் அப்பா அம்மா டீட்டெயில்ஸ்லாம் அவனுக்கு எதுக்குடி, என்ன எதுக்கு அவன் பார்க்க சொல்லியிருக்கான்? உங்கள் அண்ணா கண்டுபிடிச்சிடுவானா என்ன? சுகா வலிக்குது சுகா, இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சுகா. ஓ உனக்கு எதுவுமே தெரியாது, நீ தானே உங்கள் அண்ணால சொல்லியிருப்ப. சுகா இல்லை சுகா, நான் எதுவுமே சொல்லலை சுகா. சுகா நான் எதுவுமே சொல்லலை சுகா, என்னை விட்டுற சுகா, ரொம்ப வலிக்குது சுகா. வலிக்கட்டும்டி வலிக்கட்டும், அதுக்கு தானே பண்ணிகிட்ருக்கேன். என்ன உன் மேலே லவ்வில் நான் கல்யாணம் பண்ண நினச்சியா? நெவர். உன் மேலே இந்த லவ்லாம் எப்பயோ போச்சு. உங்கள் அண்ணாவை பழி வாங்கிறதுக்காக தான் உன்னை நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். சுகா என்ன சொல்கிறீங்க சுகா, எனக்கு புரியல சுகா. நீங்கள் போய் சொல்கிறீங்க தானே? என்னது நான் போய் சொல்கிறேண்ணா? நானே நினச்சிட்ருக்க. சாரி பேபி கேர்ள், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டியோ? இல்லடி செல்லம், உன் மேலே இந்த லவ்வெல்லாம் எனக்கு எப்போயோ போச்சு. எப்போ ஒருத்தன் உன்னை தொட்டானோ அப்போவே போச்சுடி. நான் உங்கள் அண்ணாவை பழி வாங்கிறதுக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணேன். உங்கள் அண்ணா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரான்னு எனக்கு முன்னாலேயே தெரியும். ஸோ என்ன காப்பாற்றிக்கணும்ல. ஸோ அதனால தான் உங்கள் அண்ணாவுக்கு எதில் உயிருன்னு நான் யோசித்து பார்த்தேன். உங்கள் அண்ணாவுக்கு எது உயிருனா நீ தான். நீ ரொம்ப வேதனைப்பட்டா உங்கள் அண்ணாக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இட்ஸ் அ ரிவெஞ்ச் கேம் டி. ஸோ பாவம் அதில் நீ பலிகாடு ஆகிட்ட. என்ன பண்ணுறலாம்? சரி ஓகே, எப்படினாலும் உன்னைய சாவடிச்சிருவேன். ஸோ டோன்ட் வெரி பேபி. சரி, நம்ம இப்போது ஒரு வீடியோ பார்க்கலாமா? இப்போது சுகா அவங்க ரூம்லேயே ஒரு பெரிய டிவி இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணுறான். அவங்களுக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு அவன் அந்த வீடியோ தான் போட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காண்ட்ருக்கீங்க. அது ஒரு மாதிரியான வீடியோ. அதை சுகா அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கா. பக்கத்தில் நீங்கள் அதை அப்படியே கண்ணை மூடிட்டு கண்ணை மூடிட்டுருக்கீங்க. சுகா அவங்கள பார்த்துட்டு, ஏய் கண்ணை தர, ஒவ்வொரு தடவையும் ஒன்று அப்படியே மூஞ்சில் சாத்துனாதான் கண்ணை தரப்பியா? இப்போ நீ தான் பண்ணுற, நான் பண்ண மாட்டேன். இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீ பண்ணலை, ஒன்று குழி தோண்டி புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். நீங்கள் சுகா ப்ளீஸ் சுகா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சுகா. அச்சோ பேபி, எனக்கு அது பிடிச்சிருக்கே. எனக்கு இந்த மாதிரி வேறு எந்த பொண்ணுடையும் பிடிக்கலடி. எனக்கு ஒன்று மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுது. என்ன பண்ணுறது? சாரி பேபி, நீ இதை பண்ணி தான் ஆகணும் இன்னைக்கு.
அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு இன்றைக்கி நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் நினச்சிட்டிங்க. நீங்கள் அப்படியே அழுகிற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அந்த வீடியோவில் ஏதேதோ சவுண்ட்லாம் வருது. நீங்கள் அப்படியே அதை காதை பொத்திட்டு உட்காந்துட்ருக்கீங்க. சுகாவுக்கு இதை பார்க்க பார்க்க கடுப்பாக இருக்குது. ஸோ அந்த ரிமோட் எடுத்து அப்படியே டிவி முன்னாடி அப்படியே அடிக்கிறான். அந்த டிவி அப்படியே ரெண்டாக உடஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக சுகாவை பார்த்துட்ருக்கீங்க. ஏய், என்னடி பண்ணிட்டுருக்க? அதை பார்க்க சொன்னேன்ல. என்ன அதை பார்க்க முடியாதானால? நல்லா தானே இருக்கு. சுகா, ஏன் சுகா கத்துற? நான் அப்படி தாண்டி கத்துவேன். இப்போ நீ அந்த வீடியோவில் இப்போ பார்த்த மாதிரி எனக்கு இப்போ பண்ணணும். என் லேப்பில் வந்து உட்காரு. சுகா வாடி. சுகா ப்ளீஸ் சுகா வாடின்றல்ல. நீங்கள் பயந்துக்கிட்டு சுகாவோட லேப்பில் போய் உட்காந்துக்கிறீங்க. பண்ண சுகா பண்ணடி. சுகா எனக்கு தெரியாது. இவ்வளோ நேரம் வீடியோ போட்டு காமிச்சேன்ல, கண்ணு மூடிட்டு உட்காந்தேன். அப்படி எப்படி தெரியும்? சுகா கத்தான சுகா. எனக்கு இப்போ பண்ணணும். எனக்கு வெறி ஆகுது. உன்னால இப்போ பண்ண முடியுமா முடியாதா? சுகா எனக்கு பயமாக இருக்கு. சுகா நீ ஏன் இப்படி கத்துற? நான் அப்படி தாண்டி கத்துவேன். நீ இப்படிலாம் பண்ணா சரிப்பட்டு வர மாட்டேன். இரு, என்னோட ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னு உங்களுக்கு சமபலம் அடிச்சு. சுகா நானும் சுகா நீ சொல்கிற மாதிரிடா பண்ணுற சுகா. பேபி, உனக்கு நான் நிறைய ஆப்ஷன் கொடுத்துட்டேன். நீ அந்த டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிடு. ஐம் ஸோ சாரி பேபி, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா எந்திரிச்சு போய் ஒரு திங்கு மாதிரி எடுத்துகிட்டு வரான். அது நீங்கள் பார்த்த உடனே பயந்துட்டு பின்னாடி போகிறீங்க. சுகா நானும் சுகா ப்ளீஸ் சுகா, நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்குறேன் சுகா ப்ளீஸ் சுகா. பேபி கேர்ள், நான் சொல்லிட்டேன், நீ அதுக்கு தகுதி இல்லை. நான் மூடிட்டு என்ன சொல்கிறேனோ அதையே கேட்டேன். சுகா ப்ளீஸ் சுகா, நானும் சுகா பாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நீங்கள் பயந்துட்டே சுகா முன்னாடி போய் நிற்கிறீங்க. சுகா அவங்கள மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, தட்ஸ் மை பேபி கேர்ள், இதுக்கு தாண்டி உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 ஹேண்டையும் அப்படியே ஹேண்ட் கஃபால் லாக் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டு மேலே போட்டுட்டு உங்கள் 2 கையும் தலைக்கு மேலே கட்டுறான். அதில் ஹேண்ட் கஃபும் போட்டிருக்கு. நீங்கள் சுகா வேணாம் சுகா, என்னை விட்டு சுகா. பேபி கேர்ள், யூஆர் டூ லேட், இட்ஸ் ஆல் ஓவர். இன்னைக்கு நீ என் கையில் செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்கே இருக்க டேபிள் கிட்ட போயிட்டு அவன் அந்த ட்ரக் எடுத்துக்கிறான். பயன் சுகா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே இருக்கான். ஆனால் அவளுக்கு என்ன பண்ணுறான்னு தெரியல. சுகா அந்த ட்ரக்கை ஏற்றிட்டு, வயன் ஐம் கம்மிங் பேபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயனை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். வயனுக்கு இது பிடிக்கவே இல்லை. அவள் அப்படியே அந்த சைட் திரும்பிக்கிறா. சுகா அப்படி நடந்து வந்து உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு உங்கள் ஐயவே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் டேரியஸோட சுகாவை பார்த்துட்ருக்கீங்க. சுகாவுக்கு ஒரு செகண்ட் அம்மோட ஞாபகம் வந்துடுச்சு. அவன் அப்படியே ஐய பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. பட் இருந்தாலுமே அவனுக்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. அது வந்த உடனே அவனுக்கு செம்மையாக காண்டாயிருது. ஸோ வயனோட லிப்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணி அப்படியே கடிச்சு இழுக்கிறான். வயனுக்கு பயங்கரமாக வலிக்குது. சுகா வலிக்குது சுகா. சுகா வலிக்கணுடி, அதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓ சுகா அப்படியே அவன் லிப்ஸ் எடுத்துகிட்டு போய் உங்கள் கழுத்துக்கு கீழே வச்சு பயங்கரமாக கடிக்கிறான். உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. நீங்கள் கத்துறீங்க. சுகா என்னை விட்டுட்டு சுகா, எனக்கு ரொம்ப வலிக்குது சுகா. பட் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. அவன் ஃபுல்லாக உங்கள் பாடி ஃபுல்லாக கடிச்சு தான் வைக்கிறான். உங்களுக்கு கிஸ் கூட பண்ணல. உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. லிட்டரலாக உங்களை அப்யூஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் காயம், பயங்கரமாக வலிக்குது. இடையில அவன் உங்களை அடிக்க வர செய்கிறான். உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. நீங்கள் அப்படியே அழுறீங்க. இப்போது அப்படியே ஒரு 4 to 5 hours ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கீங்க. அழுது
உங்களால் முடியல சுகா. அவன் எனர்ஜியை விடலை, அவன் இன்னும் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்கள் அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குது அம்மா, ப்ளீஸ் அம்மா என்னை விட்டுரு அம்மா, நீ என்ன சொல்லணும் நான் கேட்குறேன் அம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பேசக்கூட முடியல. அந்த மாதிரி பேசுகிறீங்க. சுகா அவங்கள அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே மயக்க போட்டுடுறீங்க. சுகாக்கு அது கூட தெரியல. அவன் உங்களை அப்படியே விட்டுட்டு அவன் ஷர்ட்டை பேண்ட்டையும் போட்டுட்டு அப்படியே வெளியே போயிடுறான். நீங்கள் ஃபெயிண்ட் ஆனது கூட அவனுக்கு தெரியல. அவன் பைக் எடுத்துகிட்டு எங்கேயோ வெளியே போயிடுறான். இப்போது அப்படியே டைம் ஸ்கிப்ஸ் டு நெக்ஸ்ட் டே மார்னிங். தான் ரொம்ப நேரம் ஆச்சு. ஜின்னும் அங்கே தான் இருந்திருப்பான். சுகா நைட் வந்தது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ 2 பேருக்கும் சுகா வந்தது தெரியாது. இப்போ டோங் தான், ஹயோங் வயனை பார்த்தீங்களா? இல்லையே, ஏன்? இல்லை, அவள் சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவா, அவளை காணோம். அதான் சரி, நீங்கள் காஃபி போட்டு தாங்க, நான் அவகிட்ட போய் கொடுக்குறேன். இப்படி அவளை டிஸ்டர்ப் பண்ணாதடா. ஹயோங் எனக்கு போர் அடிக்குது அவள் இல்லாமல். இருக்கும்ல, இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜின்னா காஃபி போட்டு தரான் உங்களுக்கு. அவன் எடுத்துகிட்டு உங்கள் ரூம் டோரை நாக் பண்ணுறான். ஒரு சவுண்டும் இல்லை. சரி ஓகே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். அவனுக்கு செம்ம ஷாக்கு. உங்களை அப்படி பார்த்த உடனே ஜின் அயோங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஜின் அதை கேட்டு ஓடி வந்து, டேய் ஏன்னா அப்படி கத்துற? அயோங் அயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேங் சொல்கிறான். அப்போது ஜின் அதை பார்த்த உடனே, டேய் என்னன்னா இவ சுக்கா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். அப்போது டேங் ஓடி போய் வயனை அப்படியே பெட்சில் ரேப் பண்ணிவிட்டு அப்படியே அவளை மடியில் உட்கார வச்சுக்கிறான். டேங்க்கு பயங்கரமாக அழுக வருது. பிகாஸ் நேற்று சுகா அந்தளவுக்கு வயனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பான். அவள் அப்படி சொல்லவும் அவன் மேலே பெட்ஷீட் கூட கவர் பண்ணாமல் அப்படியே போயிருப்பான். இப்போ டேங் வயனை ஹக் பண்ணிவிட்டு அழுவ ஆரம்பிச்சிருந்தான். ஜின்னுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இரு, நான் பார்க்குறேன் என்னன்னு. நானே பார்த்துக்கிறேன். என் ஃப்ரெண்டை என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? உங்களை நம்பி விட்டுட்டு போனா நீங்கள்லாம் இப்படி தான் பண்ணுவீங்களா? ஆல்ரெடி அவள் படாத கஷ்டப்பட்டுட்டா, அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்பயும் அதே கஷ்டம். இவ பாவம், இவளும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. ஏன் எல்லாரும் இப்படி அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? இல்லை, இதுக்கு மேலே நீங்கள் இருந்தால் இவளை கொண்டுருவீங்க. அந்த சுகா கிட்ட சொல்லிவை. இப்போ இனிமேல் அவன் பார்க்க வரவே கூடாது. நான் ஆரம்பமாக அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். போதும், எனக்கு இப்போ சுகா எங்கே இருக்கான்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேங் உங்களுக்கு ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டுட்டு ஆரம்பமாக நான் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. செம்மையாக அவனுக்கு அழுக வருது. அவன் காரை ஓட்டும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு பாஸ்ட் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. அவனுக்கு பயங்கர கோவம் வருது சுகா மேலே. இப்போ ஆரம்பமாக அவனுக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ ஆரம் சாருது அப்படின்னு பார்த்தா அது டயோங். அவன் ஆச்சரியமாக பார்த்துட்டு, ஹலோ ஹயோங் எங்கே இருக்கீங்க? நான் ஸ்டேஷனில். வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். டேய் என்னாச்சு? வாங்க ஹயோங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ நேராக ஆரம்பம் நான் வீட்டுக்கு தான் போகிறான். இப்போது ஆரம் அவசரமாக வீட்டுக்குள்ளே வரான். அப்போது கார்த்திகா, என்னங்க? டயோங், ஆமாம் எனக்கும் கால் பண்ணான். ஆமாம் எனக்கும் கால் பண்ணான். என்ன விஷயம்னு தெரியல. அவன் ரொம்ப பதட்டமாக இருந்தான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. ஒன்றும் இருக்காது, நீ வா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக கொஞ்ச நேரத்துலேயே டயோங் வயனை தூக்கிட்டு வரான். அதை பார்த்த உடனே 2 பேருக்கும் செம ஷாக் ஆகிடுச்சு. டேய் என்னடா வயனுக்கு என்னாச்சு? நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயோங் உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள படுக்க வச்சுட்டு அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கான். இங்கே ஆரம்புக்கும் கார்த்திகாவுக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவன் உள்ளே விட மாட்டேங்கிறான் 2 பேத்தையும். இப்போ டயோங் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கும்போது அவனுக்கு சுகா மேலே அவ்வளோ வெறியாகுது. அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு கார்த்திகாவையும் ஆரம்பையும் பார்த்துட்டு, ஹயோங் வயனை பார்த்துக்கோங்க,
நான் ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன். டேய் என்னடா நடக்குது? எனக்கு என்னடா ஆச்சு? ஹாயாங் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, நான் வந்து சொல்கிறேன். நான் என்ன பண்ணாலும் அதில் ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ என்னை நம்புங்க, ஃபைனை பார்த்துக்கோங்க. ஃபைன் வந்துருச்சா அவகிட்ட என்ன நடக்குதுன்னு கேட்காதீங்க, அவளை பார்த்துக்கோங்க ப்ளீஸ், எனக்காக. டேய் எனக்கு புரியுது ஹயாங், சொல்கிறது புரியுதில்ல. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரமும் கார்த்திகாவும் உள்ளே வராங்க. ஆரம்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்னமோ சரியில்லைன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ உங்களை அப்படியே பார்த்துட்டே, சரி நான் வெளியே போகிறேன், இவ கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் வெளியே போயிட்டு அந்த சோஃபாவில் அப்படியே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவன் அப்படியே கையெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். கார்த்திகா அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்கள அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அவங்க ஹேர்லாம் லவ் பண்ணி கொடுத்துட்ருக்கா. ஸோ அப்படியே இந்த சைட் இப்போது டயாங்க சுகா எப்பயும் இருக்கிற அந்த பப்புக்கு தான் போகிறான். அங்கே சோஃபாவில் சுகா அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே தலையை சோஃபாக்கு பின்னாடி சாய்ச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். டயாங்க்கு சுகாவை பார்க்க செம்ம காண்டாகுது. ஸோ சுகா போய் அப்படியே காலரோட பிடிச்சி அவனை பல்லாருன்னு ஒரு அறை வரைகிறான். சுகா காண்டாயிருது. டேய் யாரா நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது டயாங். சுகா அப்படியே அமைதி ஆகிட்டு அவங்க பார்த்துட்ருக்கான். என்னடா பண்ண, என்ன பண்ண, என்னடா பண்ண, நான் என்ன பண்ணேன், ஏன் உனக்கு தெரியாது, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா சுகா? டேய் இப்போ எதுக்கு சும்மா இங்கே வந்து கத்திட்டுருக்க, போறியா? சும்மா வந்துட்டு எனக்கு செம்ம காண்டாகுது. ஆமாண்டா உனக்கு காண்டாகும். அங்கே ஒருத்தி உயிரோட இருக்காளா இல்லை செத்து போயிட்டாளான்னு கூட உனக்கு தெரியாது. இங்கே வந்து நல்லா குடி, என்ன உனக்கு அதானே வேணும், நல்லா குடி. அங்கே ஒருத்தி இருக்காளா செத்து போயிட்டாளான்னு கூட உனக்கு தெரியாது. டேய் என்ன சும்மா சீன் போட்டிருக்க? ஆமாண்டா சீன் போட்டிருக்கேன். இன்னைக்கு மார்னிங் மட்டும் நான் போகலன்னா அவள் செத்துருப்பாடா. கொஞ்சமாச்சும் உனக்கு அக்கறையே இல்லைல்ல? டேய் என்ன சொல்லிட்டுருக்க? அதையாவது சும்மா வந்து வளரிட்டு இருக்காத. ஆமாண்டா நான் வளரிட்டுருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு எதுவும் தெரிய வேணாம், தயவுசெய்து வெளியே போறியா? டேய் நான் 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா. நீ அது கூட தெரியாமல் அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கடா. அந்த பேபி இப்போ டேய் ஒரு உயிரை கொண்டிருக்கடா நீ. அது தெரியாமல் இங்கே வந்து நல்லா குடிச்சிட்ருக்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா சுகா? ஒரு எப்படிடா நீ இவ்வளோ கேவலமான ஒரு பிறவியாக இருக்க? இதெல்லாம் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்கு. சரி அதெல்லாம் விடு. டேய் அவள் ஒரு மனுஷி, ஒரு பொண்ணுடா. அதுக்கு நீ எப்படி அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவ? அவளோட எல்லா பார்ட்டும் டேமேஜாக இருக்குடா, அதனால பார்க்க கூட முடியல. நீ ஒரு டாக்டர் தானடா, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? சி என்ன ஹயன் 1 மந்த்தாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாளா? இல்லை எனக்கு புரியல. நான் இருக்கப்போ அவள் எப்படி ப்ரெக்னெண்ட் ஆவா? டேய் சைக்கோவாடா நீ. ஆமாண்டா நான் சைக்கோ தான். இப்போ அதுக்கு என்ன இப்போ? நீங்கள் பாரு, நான்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். அவள் வேற யாருக்கூடாது போய் படுத்துருப்பாடா அப்படின்னு சொன்ன உடனே டேவுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. பல்லாருன்னு ஒரு அறை வைக்கிறான். போய மூடு சுகா, உனக்கு என்னடா தெரியும் என்னை பற்றி, என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்னடா தெரியாது எனக்கு, அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும்டா. அவள் சரியான ஏமாத்துக்காரி, பச்சை துரோகிடா. அன்னைக்கு தான் படம் போட்டு காமிச்சாலே. யாருடா யார்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறான். டேவங்கிட்ட பார்க்கும்போது செம்ம காண்டாகுது. உனக்கு முழுசாக அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். டேவங் ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிடுறான். சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. டேவங்க அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக பார்த்துட்டே இருக்கான். என்னடா தெரியும் உனக்கு, என்னடா தெரியும், எதுவும் தெரியாமல் பேசாத சுகா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறான். சுகா டேவங்கே பார்த்துட்ருக்கான் அமைதியா. என்னடா தெரியும் உனக்கு
பையனை பற்றி அன்னைக்கு அவள் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் தேடினோம். 2 பேரும் சேர்ந்து தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணோம். வயன் எப்படி இருந்தான்னு நம்ம 2 பேருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட கேட்கலையாடா நீ? ஸ்கூலில் ஏதேதோ ரூமர்ஸ் சொன்னாங்க, அதெல்லாம் நம்பிட்டு வயனை நீ நம்பவே இல்லைல்ல. நீ ஏண்டி இப்படி நடந்துச்சு? ஒரு வார்த்தை கேட்டியா நீ? எதுவுமே கேட்கலல்ல. அதுக்கு பின்னாடி எவ்வளோ வயனை அனுபவிச்சான்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டயம் அழுகுறான். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். 13th பார்ட் கடைசியில் என்னக்கா ஆச்சு, வயனை யார் தாங்க கடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை நான் இப்போ இங்கே கண்டினியூ பண்ணுறேன். இப்போது வயனை யாரோ பிடிச்சி இழுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த சீன்லேருந்து பார்க்கலாம். இப்போது வயன் ஷாக்கிங்கா சீனியர் நான் தான். ஆமாம் ஆமாம் சுகா எங்க? அவன்லாம் இங்கே வரமாட்டான். என்ன சீனியர் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? சரி நான் போகிறேன், நீங்கள் ஏதோ தப்பான பொண்ணு கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சுகா வந்துட்டுருப்பான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போது காய் தான் அவங்கள, ஏய் எங்கே போகிற? சுகா கிட்ட. சுகா கிட்டயா? ஹலோ ஹலோ, உன்னை கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே கடத்திட்டு வந்தா நீ ஈஸியாக சுகா கிட்ட போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் உங்களை அப்படியே வாலில் பின் பண்ண மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். சீனியர் என்ன பண்ணிட்டுருக்கீங்க சீனியர்? கொஞ்சம் தள்ளி போங்க சீனியர். அப்படிலாம் போக முடியாது செல்லம், பார்க்க அப்படியே நீ குழந்த மாதிரி இருக்கடி. அப்படியே ஒன்ன கட்டிச்சு இழுத்தா எப்படி இருக்கும்? சீனியர் என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேபி கேர்ள், ஒன்ன சாப்பிட போகிறேன். சீனியர் என்ன விட்டுருங்க சீனியர், இது சுகாக்கு மட்டும் தெரிஞ்ச. சுகாக்கு மட்டும் தெரிஞ்ச என்ன ஆகும்? அவன் ஒன்றும் கிழிக்க மாட்டான். அவன் உன்னை உண்மையாக லவ் பண்ணிருக்கான்னு நினச்சியா? இல்லை, சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டுருக்கோம். உன்னை நான் அப்போவே என்ன லவ் பண்ண சொன்னேன், நீ தான் பண்ணல. தேவையில்லாமல் அந்த வெட்டி பலப்பா லவ் பண்ணிருக்க. உனக்கு நான் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருவேன் பேபி, யூ கேன் ட்ரஸ்ட் மீ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் போய் சொல்கிறீங்க. சுகர் என்ன அப்படிலாம் விட மாட்டான். என்ன பேபி, என்னை நம்ப மாட்டியா? நான் உங்களை நம்ப மாட்டேன். என்னை விடுங்க, நான் சுகா கிட்ட போகணும். நாடி சும்மா சுகா சுகா சுகான்னு ஓலை விட்டுட்ருக்க. ஏன் என்ன பார்த்தாலும் உனக்கு மனுஷனா தெரியலையா? நானும் நல்லா தானே இருக்கேன். சும்மா சுகா சுகா சுகான்னு. சி சரி, அவன் நல்லா உன்னை என்ஜாய் பண்ண வைக்கிறானா நான் என்ஜாய் பண்ண வைக்கிறானா நான் இப்போ பார்க்குறேன். இப்போ நீ கூட வர அப்படின்னு சொல்லிட்டு காய் உங்களை பிடிச்ச அப்படி இழுத்துட்டு போய் அங்கே இருக்க பெட்டில் அப்படியே உங்களை தள்ளி விடுறான். நீங்கள் காயனை விட்டுரு சீனியர், என்னை விட்டுருங்க சீனியர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சீனியர், ப்ளீஸ் சீனியர். காய் நீங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்கல. அவன் அப்படியே உங்கள் 2 ஹேண்டையும் தலைக்கு மேலே டைட்டாக பிடிச்சிட்டு உங்களை கிஸ் பண்ண வரான். நீங்கள் அந்த சைடு இந்த சைடும் தலையை திருப்பிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஸோ அவன் ஒரு ஹேண்ட் எடுத்து உங்கள் சீக்ஸில் பல்லார்னு ஒரு அறையிறான். உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. ஏன் சீனியர் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? என்னை விட்டுருங்க சீனியர், நான் போயிடுறேன் சீனியர், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சீனியர், என்னை விட்டுருங்க சீனியர். ஏய், உன்னை நான் விடுறதுக்கு தான் இப்போ வந்து உன்னை தூக்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு பிளான் போட்டிருக்கேனா? நாடி சும்மா சுகா சுகான்னு. ஏன் சுகா இந்த மாதிரிலாம் உன்ட்ட பண்ணதே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நீ வர்ஜின் தான் நினைக்கிறேன். சரி ஓகே, இன்னைக்கு வர்ஜினிட்டிய எனக்கு தெரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஹஸ்கி குரலில் பேசுகிறான். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க, உங்கள் லிப்ஸ்லேருந்து லைட்டாக ப்ளீட் வேறு ஆகுது பிளட்டு. ஐயோ, என் பேபி கேர்ள் லிப்ஸ்லேருந்து பிளட்டு வருது, இப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் அதை அப்படியே லிக் பண்ணி எடுக்கிறான். அவங்களுக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்கல. நீங்கள் அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி சுளிக்கிறீங்க.
காய்க்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உன்னை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாஃப் சாரி தான் போட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் ஷால் ஒன்று அப்படியே கழட்டி தூக்கி வீசுகிறான். நீங்கள் வெறும் ஜாக்கெட்டும் ஸ்கர்ட்டும் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ரொம்ப அழுவுறீங்க. காய் உங்களை மேலேருந்து கீழே வரைய பார்த்துட்டு, பா என்னடி இப்படி இருக்க, அந்த சுகா ஒரு லூசடி, ஒன்று இவ்வளோ அழகான பொண்ணை வச்சுட்டு எப்படி அவன் எல்லாத்தையும் அடிக்க வச்சிட்ருக்கான், என்னால் சும்மாவே இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் அப்படியே அவன் ஃபோன் எடுத்து உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள் செஸ்ட்டில் கிஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு செல்ஃபி எடுக்கிறான். நீங்கள் அதில் அழுகிற மாதிரி இருக்கீங்க. ஸோ பா ஃபாத்தியடி, இந்த ஃபோட்டோ செம்மையாக இருக்குல்ல, இந்த ஃபோட்டோவை நான் பெருசாக ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. சரி பேபி, இப்படி பார்த்தது போதும், நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் இல்லாமல் பார்க்கலாமா? அப்போ தான் இன்னும் கிளாமராக நம்ம ஃபோட்டோக்கு நிறையா லைக்ஸ் வரும்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவனோட ஹேண்ட் அவங்க ஜாக்கெட் பக்கத்தில் அப்படியே போகுது. நீங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சீனியர் விட்டுருங்க சீனியர், ப்ளீஸ் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. பட் காய் கேட்குற மாதிரி இல்லை. உங்கள் ஜாக்கெட்டோட ஹூக்கையும் அப்படியே கழட்டிடுறான். கழட்டி அப்படியே தூக்கி வீசுகிறான். நீங்கள் வெறும் இன்னர்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கீங்க. அவன் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு, பா அதோட இது நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டை அப்படியே தொட வரான். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சுகாவும் அவங்க தான் உள்ளே வரானுங்க. அப்போ காய் திரும்பி பார்த்துட்டு, டேய் உங்களை யார் இப்போ வர சொன்னா அப்படின்னு சொல்கிறான். டயம் சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போ டயாங்கும் சுகாவும் மூஞ்ச பார்த்துட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து உங்களை பார்க்குறானுங்க. அப்போ காய் அப்படியே தப்பிச்சு எப்படியோ ஓடிடுறான். ஸோ டயாங்கும் சுகாவும் உங்களை அந்த நிலமையில பார்த்துட்டு சுகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு செம்ம காண்டாகுது காய் மேலே. நீங்கள் ஓடி போய் சுகா வாக் பண்ணிவிட்டு, சுகா ஏன் சுகா இவ்வளோ லேட்டாக வந்தேன், எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா, அவன் ஆசிங்கம்மா ஏதோ பண்ணான் சுகா, எனக்கு 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 நீ மட்டும்தான் சுகா டச் பண்ணணும், அவன் எங்கெங்கேயோ டச் பண்ணோம் சுகா, அதெல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்கல. இப்போ நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. சுகா அப்படியே உங்களை பிடிச்சிட்டு, டேங் எவ்வளோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா செம்மகாண்டா வெளியே போகிறான். இப்போ டாங் தான் அவன் கோட்டை கழட்டி அவங்க மேலே போட்டுட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். ஒரு டாக்ஸி பிடிச்சி இப்போ வீட்டுக்கு போகிறீங்க ரெண்டு பேருமே. இப்போ சுகா அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். அவன் ரூமுக்கு போயிட்டு டோரை செம்மையாக கோவமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய் பெட்டில் உட்காடுறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ எப்பயும் போல் ஆப்போசிட்டில் உங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அதை பார்க்க வெறியாகுது. நாடி பார்க்குற, என்ன பார்க்குறேன், ஓ என்னோட அவனுக்கு அவன் தானே பிடிச்சிருக்கு, அவளுக்கோட போய் படுத்து சொல்லிருக்க வந்துட்டு, சாரி சுகா எனக்கு நீ டச் பண்ணாதான் பிடிக்கும்னுண்டு என்ன என்கிட்ட நாடகம் பண்ணிகிட்ருக்கியா? நான் பார்த்தா அவனுக்கு என்ன எப்படி தெரியுது, ஸ்லிச்சவா மாதிரி தெரியுதாடி, நாடி என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கான். இப்போது நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. பக்கத்தில் அவன் உங்களை அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கான். ஒரு 1/2 hour ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் அலறி அடித்து எந்திரிச்சு உட்காடுறீங்க. காய் என்ன விட்டுருக்கா ப்ளீஸ் காய், சுகாக்கு மட்டும் இது தெரிஞ்சா அவ்வளோதான் காய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலறி அடித்து எந்திரிச்சு உட்காடுறீங்க. அப்போ டேங்க வைன் பி கூல், யூஆர் சேஃப் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் உடனே டேங்க ஹக் பண்ணிக்கிட்டு, டயம் எனக்கு பயமாக இருக்கு டயம், ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ் டயம், எனக்கு சுகா பார்க்கணும் டயம், எனக்கு சுகா வேணும் டயம், எங்கே டயம் போனா? சரி ஓகே இரு, நான் சுகாவுக்கு கால் பண்ணுறேன், சுகா வர சொல்கிறேன். ஸோ பிகாம் ஓகே கூப்பிடு, நான் சுகா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. இப்போது
டயாங் சுகாவுக்கு கால் பண்ணுறான். சுகாவோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. டயாங் என்ன இவன் லூஸ் மாதிரி ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான். டயாங் ஃபோன் ஃபோனை எடுக்கலை. நான் வீட்டுக்கு போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் என்னை விட்டு போக அந்த டயாங் சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டயாங் திருப்பி கூப்பிடுறான். சுகாவோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. சரி இரு, நான் வெயிட் பண்ணு, நான் வேறு யாருக்காவது கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டயாங் யாருக்கோ கூப்பிட்டு பார்க்குறான். யாருக்குமே சுகா பற்றி தெரியல. நீங்கள் அப்படியே டயாங்கே பார்த்துட்ருக்கீங்க, என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வயன் டயாங் ஊருக்கா ஏன் போகணும்? சரி அவன் வருவான், வெயிட் பண்ணு, இன்னும் ஒரு 1 டேயில் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்துடுவான் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயாங் உங்களை அப்படியே தூங்க வைக்கிறான். உங்களுக்கு சுகாவை பார்க்கணும் போலே இருக்குது. உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு சுகாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு இப்படி தான் ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் சுகாவை தேராத இடம் கிடையாது. அவனுக்கு கால் பண்ணுவீங்க, ஸ்விட்ச் ஆஃப்னு வரும், அப்படி இல்லைன்னா நாட் ரீச்சபிள்னு வரும். நீங்கள் டயாங்கிட்ட கேட்குறீங்க, டயாங்குமே ஒன்றுமே புரியலை. ஸோ இப்படியே தான் ஒரு 1 வீக் நீங்கள் சுகாவை பார்க்காம ஒரு பைத்தியம் மட்டும் தெரிஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்த இன்சிடெண்ட் வேறு மைண்ட்லேருந்து போகவே இல்லை. இன்னொன்று, உங்களுக்கு சுகாவை இப்போவே பார்க்கணும். ஒரு 1 வீக் ஆகிருக்கும் நீங்கள் சுகாவை லிட்ரலி மிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒன் ஃபைன் டே நீங்கள் டயாங் வீட்டுக்கு போகிறீங்க, டயாங்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போய்ட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ்.